டாக்டர், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மாடர்ன் மெடிசன் இல்லை அலோபதி மெடிசன் எடுத்துக்கும் போது கூடவே சித்தா மெடிசன் சேர்ந்து எடுத்துக்கலாமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். வணக்கம். சர்க்கரை நோயாளிகள் நவீன மருந்துகளை, அதாவது ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது சித்தா மருந்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம். இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான். டாக்டர், ஆல்ரெடி நான் பல வருஷமா மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதோட சேர்ந்து நான் சித்தா மருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். அவர்களுக்கான பதிவு தான் இது. சித்தா மருந்து எடுத்துக்கொள்வதனுடைய பயன் ரொம்ப ரொம்ப பெரிது. அந்த சித்தா மருந்துகளுடைய பயன் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது முக்கியமா சர்க்கரை நோயில் இந்த சித்த மருத்துவத்தினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஏன் இந்த நவீன மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் சித்தா மருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்றது என்ன காரணம் அப்படின்னா, சித்த மருத்துவ மூலிகைகளில் இயற்கை நிறமிச்சத்துகள், பிளேவனாய்டுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த பிளேவனாய்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அது ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறத நிறைய அறிவியல் பூர்வமான தகவல்கள்ல உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா, இந்த சர்க்கரை நோயாளிகள் கூடிய வரக்கூடிய பக்க விளைவுகள் பின்னாடி சொல்லுவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள்னு நம்ம சொல்லலாம். அந்த பின் விளைவுகள் டயாபெட்டிக் நியூரோபதி ஆகட்டும், ரெட்டினோபதி ஆகட்டும், டயபெட்டிக் நெஃப்ரோபதி ஆகட்டும், அதாவது நிறைய சர்க்கரை வியாதிகளுக்கு சிறுநீரக செயலிழப்பு வரும், கை கால் எரிச்சல் வரக்கூடியது, கால் மறுத்து போறது, உணர்வு இல்லாம போறதுன்ற மாதிரி குறிகுணங்கள் வரும். நிறைய பேருக்கு கண் நரம்பு பாதிப்பு ஏற்படும். இது எல்லாமே தடுக்கிறதுக்கு இந்த சித்த மருத்துவ மூலிகைகள் ரொம்ப உதவியா இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மருத்துவ குணம் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள், மூலிகைகளில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இந்த சர்க்கரை நோயில் வரக்கூடிய பின் விளைவுகளை, காம்ப்ளிகேஷன்ஸ் வராம தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் சித்த மருத்துவ மூலிகைகள்ல இல்லை. எல்லாமே எளிமையா உங்களுக்கு தெரிந்த மூலிகைகள் தான் இந்த சித்த மருத்துவத்துல சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய மருந்துகள்ல இருக்கும். உதாரணத்துக்கு மதுமேகம் சூரணம்னு ஒரு மருந்து வரும். நிறைய பேர் இந்த மருந்தை பயன்படுத்துவாங்க. மதுமேக சூரணத்துல இருக்கக்கூடிய கடைச்சரக்குகள், மூலச்சரக்குகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எளிமையா கறிவேப்பிலை, வெந்தயம், கடுகு ரோகிணி, மஞ்சள், மரமஞ்சள், இந்த மாதிரியான மூலிகைகள் தான் கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் நமக்கு எல்லாமே நம்ம உணவுல பயன்படுத்திட்டு வரக்கூடிய மூலிகைகள் தான், கடைச்சரக்குகள் தான். இதை நம்ம மாத்திரைகள்லாம் எடுக்கிறது மூலமா எந்த விதமான உங்களுக்கு கான்ட்ராண்டிகேஷன்ஸோ இல்லை ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸோ வரத்துக்கான வாய்ப்புகள் பெரிதா கிடையாது. அதனால நிச்சயமா சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய அந்த மருந்துகளையும் நம்ம தொடர்ந்து எடுக்கிறது மூலமா இந்த சர்க்கரை நோயினுடைய பின் விளைவுகள்ல இருந்து, பாதிப்புகள்ல இருந்து நம்மளை தடுத்துக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது நான் ஆணித்தரமான உண்மை.